கலிபுருஷன் வசிக்கத் தேர்ந்தெடுத்த 5 இடங்கள் பற்றி தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா இவ்வுலகை விட்டு மறைந்த அந்த நொடி துவாபர யுகத்தின் முழுமையான முடிவாக கருதப்படுகிறது. அவர் மறைந்த பிறகுதான் கலிபுருஷன் தன் ஆதிக்கத்தை முழுமையாகத் தொடங்கினான். தர்மம் தன் 4 கால்களில் 3 கால்களை இழந்து ஒற்றைக் காலில் தள்ளாடத் தொடங்கிய தருணம் அது. பாண்டவர்களின் வாரிசான பரீட்சித்து மன்னன் ஒருமுறை காட்டில் வேட்டையாடச் சென்றபோது ஒரு காளையை, அதாவது தர்மதேவனை ஒருவன் கொடூரமாக தாக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான். கோபமடைந்த மன்னன் தன் வாளை எடுத்தார். பயந்து போன அந்த நபர் மன்னனின் காலில் விழுந்தான். அவன்தான் கலிபுருஷன். கலி மன்னரிடம், "மன்னரே, காலம் மாறிவிட்டது. இது நான் ஆள வேண்டிய யுகம். எனக்கு வசிக்க இடம் கொடுங்கள்" என்று வேண்டினார். கலி வசிக்க அனுமதித்த 5 இடங்கள். பரீட்சித்து மன்னன் தீயவை என்று கருதிய 5 இடங்களை அவனுக்கு ஒதுக்கினார். இன்றும் கலி இந்த இடங்களில்தான் ஆட்சி செய்கிறான். முதலாவதாக சூதாட்டம். உழைக்காமல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கும் இடம். இன்று இது ஆன்லைன் கேமிங் முதல் பங்குச்சந்தை சூதாட்டம் வரை விரிந்துள்ளது. இரண்டாவதாக மதுபானம். மனிதனின் அறிவை மழுங்கச் செய்து அவனை மிருகமாக்கும் போதைப் பொருட்கள் மற்றும் மது அருந்தும் இடங்கள். அடுத்து காம இச்சையினால் தடம் மாறும் இடங்கள். பிறர் மனைவியை விரும்புதல் மற்றும் பிறர் கணவனை விரும்புதல். மேலும் கொலை, வன்முறை, அப்பாவி ஜீவன்களை கொல்லும் இடங்கள். அடுத்து தங்கம். தங்கம் என்பது செல்வத்தின் அடையாளமாக இருந்தாலும் அது மனிதனின் மனதில் பேராசையையும் கர்வத்தையும் எளிதில் தூண்டிவிடும் என்பதால் கலி அங்கே குடியேறினான். நேர்மையாகச் சம்பாதித்த தங்கமாக இருந்தாலும் அதை அணிபவரின் எண்ணத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும் வரை கலி காத்திருப்பான். கலி புகுந்த விந்தை. கடைசியாக தங்கம் என்று மன்னன் சொன்னவுடன் கலிபுருஷன் மன்னனின் தங்கக் கிரீடத்திலேயே மறைந்து அமர்ந்து கொண்டான். அந்த தங்கம் தர்மமான முறையில் வந்ததுதான் என்றாலும் கலி அதன் மூலம் மன்னனின் சிந்தனையை மழுங்கச் செய்தான். அதன் விளைவாகவே பின்னாளில் அந்த மாமன்னன் அறியாமல் ஒரு முனிவரை அவமதிக்கும் நிலை ஏற்பட்டு சாபத்திற்கு ஆளானான். இதன் மூலம் நம்மிடையே விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நாம் எதைச் சாப்பிடுகிறோம், எங்கே செல்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். மேற்கண்ட 5 விஷயங்களில் கலி மறைந்திருந்து நம் புத்தியை கெடுப்பான். தர்மத்தின் வலிமை யாதெனில் கலியுகத்தில் தர்மம் பலவீனமாக இருந்தாலும் உண்மையாக இருப்பவர்களை கலி நெருங்க முடியாது. மனிதர்கள் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும். பரம்பொருள் தருவார் என்ற உறுதியோடு இருப்பது கலியின் பேராசை என்ற வலைக்குள் நீங்கள் விழாமல் இருக்க உதவும். நீதி யாதெனில் ஆசையும் அதர்மமும் எங்கிருக்கிறதோ அங்கே கலி இருப்பான். அன்பும் தூய்மையும் எங்கிருக்கிறதோ அங்கே இறைவன் இருப்பான்.